அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல், அதே போல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு சில அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் எப்போ ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க, அதே போல் டெஸ்ட் பேட்ச் எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ச்சியாக அந்த ஒரு சில கேள்வியை கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல், ஓகேங்களா, அதே போல் ஃப்ரீ கிளாஸ், ஓகேங்களா, அது நம்ம யூடியூப்பில் கனெக்ட் பண்ணுவோம். அது எப்படி அப்படின்னா, இப்போ 6th to 10th வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல், அதே போல் சைக்காலஜி, இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ சயின்ஸ் மற்றும் சோசியல் எடுத்தாலே சயின்ஸில் 110 லெசனும், சோசியல் சயின்ஸில் 134 லெசனுமே இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்தமாக டோட்டலாக சேர்த்து பாருங்கள், 230 244 லெசன் இருக்குது. ஓகேங்களா? 244 லெசனுக்கும் தனித்தனி ஒரு வீடியோ பதிவாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சாத்தியமற்ற செயல். ஓகேங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம், சரிங்களா? ஆனால் வீடியோஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம். இல்லை ஒரு சிலருக்கு அது மிஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே PDF ஃபைல்ஸாக எடுத்துப்போம், சரிங்களா? இப்போ 6th to 10th வரையும் சயின்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் 40% நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் மெயின் எக்ஸாமான அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் அனுமதிக்கப்படுவீங்க. ஓகேங்களா? அந்த 40% அப்படின்னா உங்களுக்கு 32 மதிப்பெண் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் 80க்கு. ஓகேங்களா? அதுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தான் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலுமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். அதே போல் ஒரு 6 வாட்ஸ்அப் குரூப் நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். விருப்பம் படுற மாணவர்கள் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீ PDF ஃபைலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் ஷேர் பண்ணுவோம். அதே போல் நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அந்த PDF அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கொடுத்துருவோம். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதை நாங்கள் எந்த விதத்துலையும் வீடியோவாக, இப்போ 6th இத்தனை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது, 7th இத்தனை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் தனித்தனி வீடியோ பதிவாக நம்ம கொடுக்க மாட்டோம். இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே PDF ஃபைலாக உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன்னும் ஒரு 1 or 1.5 வீக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே போல் சயின்ஸ், ஓகேங்களா, சயின்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம கொடுப்போம், சரிங்களா? அது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். புக் பேக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புக் பேக்கும் நம்ம கொடுப்போம், சரிங்களா? இது எல்லாமே கொடுத்துட்டு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டெஸ்ட் பேட்சுக்கான ஸ்கெடியூல் உங்களுக்கு நாங்கள் தனியாக கொடுப்போம். இப்போ 6th அப்படின்னா 6th எந்தெந்த லெசன் நீங்கள் படிக்கணும், எந்தெந்த லெசன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெடியூலில் மென்ஷன் பண்ணி அதை நீங்கள் எல்லாமே படித்த பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமில் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் அதிலே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க வேண்டாம். கண்டிப்பாக நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணுவோம். தொடர்ந்து நீங்கள் நம்மக்கிட்ட லிங்க்கில் இருக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. கம்பல்சரி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். TNUSRB போலீஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ டு